ஹலோ எவ்ரிவான். லீவ் ஸ்டார்ட் ஆனதே குட்டீஸும் கிராஃப்ட் ஒர்க்கு அது இதுன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, வெயிலுக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது வந்து செஞ்சிட்ருக்கட்டும்னு விட்டுட்டேன். அவங்களுடைய ஸ்கில்லை அவங்களும் கொஞ்சம் டெவலப் பண்ணட்டும். எல்லோரும் வீட்டில் இருக்கும்பொழுது இது போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து செஞ்சுக்கிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குறது நமக்கு மிச்சம். ஸோ வந்து நேற்று பக்கத்து வீட்டிலேருந்து அக்கா வந்து சீம்பால் கிடச்சிதுன்னு கொடுத்தாங்க. இது 2வது நாளத்து பாலாக இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக தான் வந்திருந்தது. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. அம்மாக்கும் கவிக்குமே ரொம்பவே பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும். ஸோ வந்து நேற்று வந்து அதை காய்ச்சி வந்து சாப்பிட்டோம். 2வது நாள் பாலாக இருந்தாலுமே கொஞ்சம் கெட்டியாக தான் வந்திருந்தது. உங்களுக்குமே கிடைச்சா நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சீம்பாலெல்லாம் வந்து சாப்பிடுங்க. ரொம்பவே கால்சியம் நியூட்ரிஷன் மிக்க ஃபுட்டு தான். ஸோ வந்து நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடு முள்ளங்கி சட்னி, வாழைக்காய் ஃப்ரை, அதுக்கப்புறம் வாழைக்காய் சிப்ஸு. லீவுங்கிறதுனால வெளி அடுப்பில் வச்சு போண்டா கச்சாயம் இதில் வந்து சுட்டு வச்சேன். ஏன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிற சமயம் தான் இது போகிற பலகாரங்களாக செஞ்சு சாப்பிட முடியும். கிச்சனில் நிற்கவே முடியுதுங்களால வெளி அடுப்பில் வந்து செஞ்சேன். நேற்று ரொட்டீன் இப்படி தான் பிஸியாக போச்சு.